ஒன்று சொல்லணும். எனக்கு நிறைய வேலை இருக்கு, தொந்தரவு பண்ணாத. ஒரே ஒரு நிமிஷம் தானே கேட்குறேன், ப்ளீஸ். ஸ்டாப் இட். தொந்தரவு பண்ணாதுன்னு சொல்லிட்டே இருக்க. மரியாதை சொன்னா உனக்கு புரியாதா? நானும் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டே இருக்கேன். சின்ன குழந்தை மாதிரி நடந்துக்க ஒரு அளவு இல்லையா? தயவு செஞ்சு வெளியே போறியா? இந்த இடத்தை விட்டு வெளியே போக சொல்றீங்களா, இல்லை இந்த வீட்டை விட்டு வெளியில் போக சொல்றீங்களா? ரெண்டும் தான். அப்ப இன்னும் ஏன் என்னை இங்கே வச்சுட்டு இருக்கீங்க? மெட்ராஸ் அனுப்ப வேண்டியதானே? ஓயே, உன்னை யாரும் வேண்டாங்கிற? அப்ப என் டிக்கெட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. பண்றேன், இப்பவே பண்றேன். सर, मैं सीता ट्रैवल से आया हूँ। ये आपकी मद्रास की टिकट है। उन टाइम टिकट நான் என்ன பண்றது? நான் போகட்டுமா வேண்டாமா? உன் இஷ்டம். நீ என்ன நினைக்கிறியோ அதை செய். நான் நீங்க நினைக்கிறத பத்தி கேட்கிறேன். இது உன் வாழ்க்கை, உன் முடிவு. எனக்கும் உன் முடிவுக்கு சம்மந்தம் இல்லையே. உங்களுக்கும் எனக்குமாவது சம்மந்தம் இருக்கா? தெரியல. தாலி கட்டிட்ட மட்டும் போதுமான்னு நீ தானே கேட்ட. வீட்டு கணக்கெல்லாம் இதுல இருக்கு, எழுதி வச்சிருக்கேன். நாங்கள் ஸ்டோர் ரூம் சாவி. இது வீட்டு பணத்தில் மிச்சப்படுத்தினது. இது உங்க பாஸ்புக், செக் புக், வீரசாவி. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். நீங்க சொல்றதுக்கு ஏதாவது இருக்கா? 4 மணிக்கு ட்ரெயின், 2 மணிக்கு வந்து கூட்டிட்டு போறேன். எனக்காக நீங்க வர வேண்டாம், நானே போய்க்குவேன். இந்தா, நீ முதல்ல என்கிட்ட விரும்பி கேட்டது. அதை கூட வாங்கி கொடுக்காம உன்னை அனுப்ப நான் விரும்பல. விவாகரத்து இன்னைக்கு காலையில தான் வந்தது. உனக்கும் எனக்கும் என்னிலிருந்து எந்த விதமான சம்மந்தமும் இல்லைன்னு கோர்ட்டே சொல்லிடுச்சு. உங்க மனசு அப்படி சொல்லுதா? இது ஒரு வெறும் காகிதம். என் மனசுக்குள்ள இருக்கிறதையும் உங்க மனசுக்குள்ள இருக்கிறதையும் இதால நிச்சயமா மாற்ற முடியாது. உங்களுக்கு என்னை பிடிக்கலன்னா கூட பரவாயில்ல, என்னால் தாங்கிக்க முடியும். ஆனால் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஒத்துக்கத்தான் மனசு இல்லை. நான் ஒத்துக்கிறேன், வெட்கத்தை விட்டு ஒத்துக்கிறேன். நான் உங்களை விரும்புகிறேன், சத்தியமாக மனப்பூர்வமாக உங்களை விரும்புகிறேன். என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் என்னை விரும்புகிறீங்கன்னு நினச்சிங்கன்னா நான் காத்துட்டு இருப்பேன். அது வரைக்கும் என் ஞாபகமாக இதை வச்சுக்கோங்க.